மீண்டும் எப்படி உயிர் பெற்றார் என்று ஒரு கேள்வி எழுகிறதா? நானும் என் குழந்தைகளும் இறந்து விட்ட பிறகு இறைவனானவர் அங்கே தோன்றி இறந்துவிட்ட சடலங்களுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கின்றார் ஈஸ்வரன். இறந்துவிட்ட பிணங்களுக்கு ஏனையா உயிர் கொடுத்தீர்கள்? நானும் அண்ணனும் குழந்தைகளும் இறந்து விட்டோமே, ஏன் இந்த உயிர் என்று கேட்டேன். அதற்கு இறைவன் என்ன உரைத்தார் தெரியுமா? இறந்துவிட்ட பிறகு மீண்டும் நான் ஏன் உயிர் கொடுத்தேன் என்று சொன்னால், அண்ணன் தங்கை அன்பு இந்த உலகத்தில் இன்னும் நீடிக்க வேண்டும், தூய்மையான அண்ணன் தங்கை பாசம் இந்த உலகத்தில் இன்னும் வளர வேண்டும். அக்கா தங்கச்சிகளுக்கு சீர் கொடுக்காத அண்ணன் தம்பிகளும் சீர் கொடுக்கவில்லையே, இன்னும் சீர் வழங்கவில்லையே என்று சாபிக்கின்ற அக்கா தங்கச்சிகள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். தாய் தகப்பன் இருக்கின்ற வரைக்கும் தான் எல்லா ஆடம்பரங்களும். தாய் தகப்பனுடைய தலை சாய்ந்த பிறகு நமக்கென்று சீர் கொடுக்க யாருமே இல்லை. தாய் வீட்டிலே ஒரு குறை என்று, அதாவது வாழ்கின்ற வீட்டில் ஒரு குறை என்று வந்துவிட்டால், அவள் தாய் வீட்டில் இருந்த குறைகளை முறையிட்டு அழுகின்ற போது யாரோ ஒரு மூணாவது மனுஷி மாதிரி பார்க்கிற அண்ணன் தம்பிகள் குறைந்த உலகத்தில் இருக்கிறார்கள். செல்வத்தை கேட்டோமா? அவர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தை கேட்டோமா? சொத்து சொகத்தை கேட்டோமா? தாய் வருஷத்திற்கு ஒரு முறை அக்கா தங்கச்சிகளுக்கு சீர் கொடுக்க வேண்டும். கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் எத்தனை வறுமையிலே இருந்தாலும் அக்கா தங்கச்சி ஒரு கண்ணீரோடு வந்து விட்டால் அவங்க கண்ணீரை துணை கஷ்டத்தை தீர்த்து மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும். 1000 இல்லை, 10,000 இல்லை, 100 ரூபாய் கொடுத்து ஒரு புடவை எடுத்து ஒரு பூவும் பொட்டை வச்சு மஞ்சள் குங்குமத்தை வச்சு எந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு சீர் கொடுக்கிறானோ அவனுடைய 7 வம்சங்களும் வளரும் என்பது உண்மை தாயே. அதற்காகத்தான் இறந்தவர் நாங்கள் இறந்ததாகவே இருக்கின்றோம், எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் சுவாமி என்று நல்ல தங்கா தாய் வந்து வரம் கேட்கிறாங்க. பரமனிடத்தில் என்ன வரம் கேட்கிறாங்கன்னு சொன்னா, இறந்து விட்ட 7 குழந்தைகளை சிலையாக வைத்து நல்லத்தங்காலாகி எனக்கு ஒரு ஆலயம் கட்டி, விருதுநகர மாவட்டம் அர்ஜுனாபுரி என்ற கிராமத்திலே நல்லத்தங்காலுக்கு ஆலயம் கட்டி இன்றும் கூட நல்லத்தங்கால் ஆலயத்திலே அபிஷேகம் நடைபெறுகிறது. குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் அந்த ஆலயத்திற்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். சிலை வடிவங்களை பார்க்கின்ற போதெல்லாம் நல்ல தங்கா தாயும் நல்ல தம்பியும் குழந்தைகளையும் சிலை வடிவங்களை பார்க்கின்ற போதெல்லாம் அண்ணன் தங்கச்சிங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? இப்படியெல்லாம் ஒரு அண்ணன் தங்கை நமக்கு வாய்க்கவில்லையே, இப்படியே ஒரு அண்ணன் நமக்கு இல்லையே என்று நினைப்பார்கள் தெரியுமா? அம்மா, இதுதான் உண்மையாக ஒரு அரசனுடைய குடும்பத்திலே நேர்ந்த சரித்திர கதைத்தான் இந்த நல்ல தங்கா சரித்திரம் என்று சொல்லிக்கொண்டு இந்த கொங்கனாசேரி கிராமத்திலே அருமையாக எங்களுக்கு அழைப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும், இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த எங்கள் மன்றத்தின் ஹார்மோனிய மாஸ்டர் ஐயா விஜய் ஐயா அவர்களுக்கும், எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் காணிக்கையாக கொடுத்து, இறந்து விட்டிருக்கின்ற அப்பா கோவிந்தராஜ் அப்பாவுடைய ஆத்மாவானது வைகுந்த பதவி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, மன நிறைவோடு வேண்டிக் கொண்டு நீங்கள் விடை கொடுங்கள், நாங்கள் புறப்படுகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்வே. அப்படி மக்கள் எல்லாம் அப்படியே வீடியோ எடு, நம்ம சேனல்ல போடணும். நாடகம் எப்படி இருந்தது? எல்லாரும் கை தட்டி ஒரு உற்சாகம் படுத்துங்க. குறை ஏதேனும் இருந்தால், தங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்தால் எந்தவாறு எடுத்து மன்னித்துக் கொள்வீர்களோ அதே மாதிரி எங்களையும் மன்னித்து நாடகம் எப்படி இருந்தது என்று நீங்கள்லாம் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கணும். அற்புதமான கிராமத்திற்கு வர நாங்கள் காத்திருக்கிறோம் ஆவலோடு. ரகுபதி ராக